පාසලක් දරුවන් விசேடமாக பாடசாலை என்பது பிள்ளைகள் இருக்கும் ஓர் இடமாகும். அதனை பாதுகாப்பதும் அதன் வளர்ச்சிக்காக தலையீடு செய்வதும் நம் அனைவரதும் பொறுப்பு என நாம் கருதுகிறோம். அது அந்த பிள்ளைகளினதோ அல்லது அந்த பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களினதோ அதிபர்களினதோ பொறுப்பு மாத்திரமல்ல. பாடசாலையில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோரின் பொறுப்பு மாத்திரமல்ல. நாம் இந்த முதலீட்டை எமது சொந்த எதிர்காலத்துக்காகவே செய்கின்றோம். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்தே இவற்றை கட்டியெழுப்ப வேண்டும். சிறந்த தலைவர்கள் இருந்தால் மாத்திரமே எம்மால் ஒரு நாட்டை உருவாக்க முடியும். அடுத்த தலைமுறையின் மூலம் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த தலைமுறையின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய, நன்றாக ஆட்சி செய்யக்கூடிய, இந்த நாட்டுக்கு தேவையான அபிவிருத்தியை வழங்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு குழுவை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முதலீட்டை செய்கின்றோம். உங்களிடம் அந்த திறமையும் சக்தியும் இருக்கின்றது என நான் நம்புகின்றேன். அந்த மன உறுதியும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த இடத்தை அடைவதற்கு நாங்கள் உதவி புரிவோம். எமது கல்வி மறுசீரமைப்புகளின் மூலமும் நாம் எதிர்பார்ப்பது இன்று உலகில் நீங்கள் செல்லக்கூடிய பல திசைகளும் பாதைகளும் உள்ளன என்பதாகும். பல்வேறு வாய்ப்புகளும் பல்வேறு தொழில்களும் காணப்படுகின்றன. உங்களது திறமை மற்றும் விருப்பத்துக்கேற்ப அந்த எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செல்லக்கூடிய தூரத்துக்கும் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே நாம் முயற்சிக்கின்றோம். நாம் முதலாம் தரம் படிக்கும் பிள்ளைகளிலிருந்தே கல்வி பாடத்திட்ட மறுசீரமைப்புகளை ஆரம்பித்தோம். அதற்கமைய அடுத்த வருடத்தில் 2ஆம் 6ஆம் தரங்களுக்கும் அந்த புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருகின்றோம். அதேபோல பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள், மனித வளங்களை மேம்படுத்துதல், குறிப்பாக டிஜிட்டல் கல்வியை பாதுகாப்பான முறையில் அனைவருக்கும் வழங்குவதற்கும் நாம் திட்டமிட்டு வருகின்றோம். இந்த முறைமையின் மூலம் நாட்டின் அபிவிருத்திக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் நாட்டை ஒரு மாற்றியமைக்கக்கூடிய யுகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை எமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க வேண்டும். அதற்கான திறன் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என நாம் நம்புகின்றோம். පරිවර්තනීය යුගයකට ගෙනියන්න පුළුවන් නායකත්වයක් බිහි කරගන්න. மகவ வலஸ்வெவ குணபால மலலசேகர மாதிரி வித்தியாலயத்தில் புதிய 2 மாடி கட்டிடம் ஒன்று நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார்.